மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் நவம்பர் 15. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். சாகிறவனுடைய சாவை தேவன் விரும்ப மாட்டார். நீங்க வாழணும், பிழைத்திருக்கணும், சுகமா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய ஊழியம் அவருக்கு தேவை, உன் ஜெபம் அவருக்கு தேவை. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன
ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே, உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே, உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 26 வாசித்தால் தேவன் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அப்படின்னா உடைக்க முடியாத பாறை, அசைக்க முடியாத கற்பாறை அவர்தான், கன்மலை. முயலை பார்த்தீங்கன்னா மலைகளில் இருக்கும், பில்லுள்ள இடத்துல மேயும் மலைகளில் தான் அது இருக்கும். அந்த முயலுக்கு ஒரு ஆபத்து, ஒரு எதிரி துரத்திருச்சுன்னா, ஒரு ஓநாயோ சிங்கமோ கரடியோ புலியோ துரத்துனா இந்த மலையில் சின்ன வெடிப்பு இருக்கும், அது உள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சுக்கும். விரட்டி வருகிற மிருகங்களால் அதை தொட முடியாது. ஏன்னா அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே போய் அது நின்று கொள்ளும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது போல இந்த முயல் போய் அப்படியே ஒளிந்து தப்பித்து கொள்ளும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அவர் கண்மலையாய் இருக்கிறார், கண்மலை வெடிப்பாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. உபாகமம் 32 பார்த்தோம்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய கண்மலை, அவர் பழுதில்லாதவர், குறையில்லாதவர் என்று வேதம் அவரை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அந்த கண்மலையிட்ட நம்ம அனுதினமும் போகணும். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தினார். அற்புதமாக நடத்தினார். எப்படி நடத்தினார் தெரியுமா? அவங்களுக்கு வேலைக்கு வேலை உணவு. என்ன உணவா? பாலும் கண்மலையிலிருந்து தேனும் எண்ணெயும் பொழிய செய்தாராம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? கண்மலையிலிருந்து பாலும் தேனும் எண்ணெயும் வழிந்தோட பண்ணினாரா. அதனால தான் இந்த எண்ணெய் தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு எடுக்கிற எண்ணெய்கள் எல்லாம் ஒரு முறை கொதித்தால் போதும், அடுத்த முறை சூடு பண்ணால் நம்முடைய குடலில் அப்படியே அடைச்சிக்குது, அப்படியே கரைபடித்து விடுகிறது, ஆங்காங்கே கொழுப்பு கட்டிகள் வருகிறது, மரணத்தை மனிதனுக்கு கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய எண்ணெய் என்பது அதுதான் கிருபை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். யோபு பக்தன் அவ்வளவு பாடுகளில், உபத்திரத்தில், வேதனையில் கஷ்டப்பட்ட போது யோபு 29:6 சொல்லுகிறார், அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிந்தன்னு சொல்லிட்டு, கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் வந்தது,
புரண்டு வந்ததுன்னு சொல்கிறார். கண்மலைன்னா என்ன? இயேசுவினிடத்திலிருந்து. ஒரு மூலிகை செடி, ஒரு மருந்து இலை அப்படின்னா அந்த தைலத்தை தடவுனாலே சில புண்கள் மாறி விடுது சொல்லுவாங்க. கேரளாவில் நிறைய அந்த மாதிரி தைலங்கள் இருக்குது அப்படின்வாங்க. அதே போல தான் இந்த தைலத்துக்கு அப்படி ஒரு வல்லமை இருந்தால் இயேசு கிறிஸ்துடைய அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம், கிருபைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். கண்மலையிலிருந்து எண்ணெய் எனக்காக வழிந்தோடினது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அந்த கண்மலையாக எண்ணெயிட்ட நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எண்ணெயால் நிரப்பப்படுவீங்க. அபிஷேகம் உங்களை நிரப்பும், விடுதலையாக்கும், பாதுகாக்கும். அது மாத்திரமா 71ஆம் சங்கீதம் 3ல் பார்த்தோம்னா, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நம்ம அவர்கிட்ட எப்பவும் போகணும். எங்கெங்கேயோ போய் தங்குறோம். இந்த ஊர் சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, ஏன் இந்த சபை சரியில்லை, இந்த ஊழியம் சரியில்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன், எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், தங்கியிருங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் தங்கியிருக்கலாம். வெறுப்பு, கசப்பு வராது. மனுஷனை பார்த்து பார்த்து நீங்கள் ஏமாந்து போனீங்க. கர்த்தரிடத்தில் தங்குகிறவன் நித்திய கண்மலையாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் என் புறாவே, என் கண்மலையே என்று சொல்லி சாலமோன் ஞானி கர்த்தரை அவ்வளவு அருமையாய் விவரித்து ஆண்டவரை துதிக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இந்த கண்மலையோடு தங்குறீங்களா? பேசுகிறீங்களா? மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் தண்ணி கேட்குறாங்க, முறையிடுறாங்க, விரோதமாக எழும்பிட்டாங்க, இந்த கண்மலையை பார்த்து பேசுன்றார். அவனுக்கு கோபத்தில், அந்த டென்ஷனில் ஆண்டவர் என்ன சொன்னார்னே மறந்துட்டு பேசுறது பதிலாக அடிச்சிட்டான். முதல்ல மாதிரி தண்ணியை அடி. ஒரு முறை இயேசு அடிக்கப்பட்டார். திரும்ப திரும்ப அவரை அடித்து மனநோக பண்ணி அவரை வேதனைப்படுத்த நம்மளை அழைக்கலை. அவரோடு பேசுங்களே, ஒரு நேரம் ஒதுக்குங்களே, தங்குங்களே, ஜெபம் பண்ணுங்களே. அந்த நாளில் ஆண்டவருடைய அருமையான பிரசனம் இன்னைக்கு உங்களை நடத்தும், கிருபை நடத்தும். தலைக்கு மேலே இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தள்ளி விட்டுட்டு நெருப்பையும் தண்ணீரையும் கடந்தாலும் செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்து கண்மலையின் தேனினாலே உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். கண்மலையாகிய உம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் ஆண்டவரே கோதுமையும் வரட்டும். இந்த நாளில் அவர்களை திருப்தியாக நடத்தி எல்லா காரியத்துக்கும் அனுகூலமான ஒரு வழியை திறந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.